கொடுங்கையூர் குப்பை கிடங்கை மறுசீரமைக்க சென்னை மாநகராட்சி தீவிரம் காட்டி வருகிறது. கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் குவிந்துள்ள பழைய கழிவுகளை அகற்றி நிலத்தை மீட்கும் திட்டத்திற்காக 204 கோடி ரூபாய் அளவுக்கு பசுமை பத்திரங்களை வெளியிட செபியிடம் சென்னை மாநகராட்சி விண்ணப்பித்துள்ளது. கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் நவீன ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் நடத்தப்பட்ட ஆய்வில் 66,52,000 டன் கழிவுகள் குவிந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. பயோ மைனிங் பணி நடைபெற்று வரும் நிலையில் சென்னை மாநகராட்சி தனது பங்கான 59% நிதியை பசுமை பத்திரங்கள் மூலம் திரட்ட திட்டமிட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் இந்த பத்திரங்களை வாங்கி மாநகராட்சிக்கு நிதி தருவார்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வட்டியுடன் அந்த தொகை திரும்ப செலுத்தப்படும். இந்திய பங்கு சந்தை வாரியமான செபி விதிமுறைகளின் கீழ் சென்னை மாநகராட்சி இந்த பத்திரங்களை வெளியிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கான நிதி பங்களிப்பு விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. இதன்படி மத்திய அரசு மொத்த செலவில் 25%, அதாவது 161 கோடியே 60 லட்சம் ரூபாயும், மாநில அரசு மொத்த செலவில் 16%, அதாவது சுமார் 103 கோடியே 42 லட்சம் ரூபாயும், சென்னை மாநகராட்சி 59%, அதாவது சுமார் 381 கோடியே 36 லட்சம் ரூபாய் நிதி பங்களிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி அரசின் KfW வளர்ச்சி வங்கியின் வெளிநாட்டு நிதி உதவியும் கிடைக்கும் என்றும் மாநகராட்சி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.